ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை பெஸ்ட்னு நம்பணுங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம்தான் பெஸ்ட். சாதாரணமா நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? இந்த காதலில் விழுந்த மக்களை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய பற்றியோ அல்லது அந்த பையனை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைய பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு கேட்டு சலிச்சு போயிடும், என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நானும். எனக்கு இயேசு புராணத்தை பாடுறதை தவிர வேறு வழியே கிடையாது. எனக்கு பேசுனா இயேசுவை பற்றி பேசுவேன், அது சலிக்கவே சலிக்காது. அது எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். அது கேட்குறவங்கள பொறுத்து. அவங்களா வாழ்க்கையே வெறுத்து போகுதுன்னு ஒவ்வொன்றா சரி கேட்குற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ஒன்று தான் ஒழுங்காக பேச தெரியும், நிறைய பேச தெரியும். அடுத்து என்னோட சப்ஜெக்ட், என்னோட தொழில். என்னோட தொழிலில் அதாவது நான் லேப் டெக்னீஷியன், நான் டியூட்டராக ஒர்க் பண்ணுறேன். அதாவது லேப் டெக்னாலஜி கோர்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். அந்த லேப் டெக்னாலஜி கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணுறேன். அதில் பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லாமே நான் தான், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்கள அட்மிஷன் போடுறதுலேருந்து வெளியில் டிப்ளமோ கொடுத்து அனுப்புகிற வரைக்கும் என்னோட கஸ்டடியில் தான் 6 பேர். அதனால் அவங்க எங்கேயும் போக முடியாது, தப்பிக்க முடியாது. எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தாலும் கேட்டு தான் ஆகணும். எப்போ விடணும் அப்போ தான் போய் தான் ஆகணும். பெல் அடித்தா அடுத்த கிளாஸுக்கு போகிற வேலையெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் கேட்டு தான் ஆகணும். சொல்லுவாங்க சாதாரணமாக, சுருக்கமாய் பேசுகிறவர்கள், சுருக்கமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்பவும் பிரசங்கிப்பதற்கு அழைக்கப்படுவார்கள். ஆண்டவரோட வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் காப்பிரைட் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ஒரு புஸ்தகம் எழுதுனாங்கன்னா அந்த புஸ்தகத்தில் கடைசியில் நன்றி சொல்லுவாங்க. இது யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் சுட்டது, இது யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கடை வாங்கினது, ஓசி வாங்கினதுங்கிறத ரொம்ப ஹானஸ்டாக யார் யார்கிட்ட இருந்து எந்தெந்த புக்கில் இருந்து எடுத்தது அப்படிங்கிறத ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் நான் நிறைய காரியங்களை ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னோட சொந்த கண்டுபிடிப்புன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எல்லாமே ஓசி வாங்கினது தான். கொஞ்சம் என்னோட சொந்த மசாலாவை தடவி ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா கிரெடிட்டும் யார் இதோட ஒரிஜினல் திங்கர்ஸோ ஒரிஜினல் தாட்ஃபுல் பீப்புளோ அவங்களுக்கு தான் போகும். அதான் வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுற காரியம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய ஒரு தோட்டத்தில் போகிறப்போ நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் பறித்து கூடையில் போட்டுகிட்டே போகிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறப்போ படிக்கிறப்போ யோசிக்கிறப்போ கிடைக்கிறத எல்லாத்தையும் கூடையில் வாங்கி போட்டுட்டு போயிடுறோம். ஆனால் திடீர்னு எங்கேயாவது நம்ம சமைச்சு சாப்பிட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் எந்த பழத்தை எடுத்து கொடுக்க சொல்கிறாரோ கொடுத்துருவேன். அல்லது இதை எடுறா, அதை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் மசாலா போட்டு கொடுன்னு அவர் ஏதாவது மசாலா கொடுத்தாருன்னா அதையும் போட்டு கொடுத்துருவோம். ஸோ மேக் இட் ப்ளஸ் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சுவையான ஒரு டிஷ், ஒரு நல்ல டிஷ் கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு கிட்டத்தட்ட பீகாருக்கு போய் 15 வருஷம் ஆச்சுங்க. ஒரு தமிழ் சபையில் பேசுகிறதுங்கிறது இது ஒரு அநேக வருஷமாக நான் பேசின எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில்லை. அங்கேயும் நான் ஒரு பெரிய பிரசங்கியாரெலாம் கிடையாதுங்க. நான் செய்கிற காரியம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொடர்ந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறது. அந்த சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸ், மார்னிங் டிவோஷனெல்லாம் இருக்கும். ஸோ அதில் பேசுகிறது, அவ்வளோதான். மற்றபடி நான் பெரிய பீகார்னு ஒன்று நினச்சிடாதீங்க, பெரிய மிஷினரி அங்கே கஷ்டப்பட்டு அப்படிலாம் இல்லை. சாதாரண ஆள். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லைங்களா, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் மகனும் அல்ல, காட்டத்தி பழத்தை பொறுக்குகிறவன். அதே மாதிரி நான் ஒரு பிரசங்கியும் அல்ல, பிரசங்கியின் மகனும் அல்ல, சாதாரண ஒரு லேப் டெக்னீஷியன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற காரியங்களே, அன்று நாங்கள் யோசிக்கிற, நாங்கள் தியானிக்கிற காரியங்களை
ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவைகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பேசும் கர்த்தாவே. ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 22வது அதிகாரம் 37, 39 இந்த வசனங்களை தயவுசெய்து யாராவது ஒரு படியுங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இன்னைக்கு வந்து நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய காரியம், நான் வந்து பேசணும்னு விரும்புகிற காரியம் அன்பை பற்றி. அன்பில் வந்து 3 காரியம். ஒன்று வந்து தேவனை நேசிக்கிறது, அடுத்து வந்து நம்மளை நேசிக்கிறது, அடுத்து வந்து அடுத்தவங்களை நேசிக்கிறது. இந்த 3 தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதோட கண்டென்ட். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களையும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லா வசனத்தையும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்லேருந்து கடைசியில் நியூ டெஸ்டமெண்ட் கடைசியில் ஆமென் முடியுது இல்லையா, அது வரைக்கும் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? எந்த ஒரு வசனத்தையும் கொஞ்சம் சந்தேகம் அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, ரைட். ஆனால் நானும் அப்படி தாங்க எல்லா வசனத்தையுமே விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு வசனத்தை படிக்கிறப்ப மட்டும் எனக்கு கொஞ்சம் அதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா? எல்லா வசனத்தையும் நம்புறீங்க, பிரச்சனை இல்லை இல்லையா? ரைட். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி அதை விசுவாசித்திருக்கீங்களா இல்லைங்கிறத அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த வசனம் என்னன்னு சொன்னால், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு தடவை படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் தாங்க எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான வசனம் விசுவாசிக்கிறதுக்கு. இப்போ யோசிங்க, இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீங்களா, உண்மையிலேயே நம்புறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கு அப்படி? நான் சொல்கிறது நன்மையான்னு சொல்ல வரல. சில சமயத்தில் அடிபட்டா வலிக்கும், அதில் என்ன நன்மை இருக்குது? அது வலிக்குது, அது கஷ்டம்தான். ஆனால் கலெக்டிவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா அதில் ஒரு நன்மை கட்டாயம் இருக்குது, நன்மைக்கு ஏதுவாக இருக்குது. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நம்மளை நாம் அக்செப்ட் பண்ணியிருக்கோமா அல்லது நம்மளை நம்ம நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். நம்மளை நம்ம நேசிக்கிறோம், நம்மளை நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நிச்சயமாக வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே நல்லதுக்கு ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு, எல்லாமே நன்மை அப்படின்னு சொன்னால் நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ண முடியுதா? என்னைக்காவது, அதாவது நம்ம வந்து வேண்டாம் வெறுப்பா வேற வழி இல்லாமல் இது பண்ணுறதுங்கிறது வேற. ஆனால் உண்மையிலேயே உங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதே ஊரில் இதே பேரில் இதே ஆணாவோ பொண்ணாவோ இதே இடத்துல இதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இஷ்டம்? நிச்சயம் ஒருத்தருக்கு கூட இஷ்டம் இருக்காது. எனக்கே இஷ்டம் இல்லை. ஏன்னா எனக்கு 1008 கரெக்ஷன் இருக்குது. ஆண்டவரே எனக்கு வந்து 12 வயசுலேயே முடியெல்லாம் நரைச்சி போச்சு, இப்போ நான் டை அடிச்சிருக்கேன். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் முடி நரைச்சி போச்சு? இது முடி நரைக்கிறதுங்கிற ஒரு சாதாரண பிரச்சனை. கை இல்லாமல் கால் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்க்குறப்ப கலராக இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் கலராக இல்லை, நான் ஹைட்டாக இல்லை, நான் வெயிட்டாக இல்லை. ஆண்டவரே நீ வந்து படைச்சதில் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் ஐ எம் நாட் ஹாப்பி வித் இட். அதை தான் நம்ம இன்டைரக்டாக சொல்கிறோம். உண்மையிலேயே வந்து நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிச்சயம் நம்மளை குறித்து நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த பிரச்சனை என்னென்னா, நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல முதல்ல. ஏன்னா அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் கிடையாது, நம்ம வி ஆர் செல்ஃப் ரிஜெக்ஷன். நம்மளே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறோம். நம்மளை அம்மா அப்பா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஹஸ்பண்ட் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒய்ஃப் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் வந்து நம்மளையே நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியல.
அதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எல்லாமே கம்பேர் பண்ணி தான் நம்ம யோசிக்கிறோம். குட்டையாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்கள பார்க்குறப்ப நமக்கு கஷ்டப்படுறாங்க. ஹைட்டாக இருக்கிற என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப ஹைட், இப்படி தான் பார்க்கணும். அந்த பொண்ணு பார்த்தா அது பாவம், அது கஷ்டப்படுது இவ்வளோ ஹைட்டாக இருக்கனேன்னு சொல்லி. ஆனால் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டை. அந்த பொண்ணை அவள் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நான் டீச்சராக இருக்கிறேன், என் ஸ்டூடெண்ட் என்னை விட ஹைட்டாக இருக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்கேன்னு காம்ப்ளெக்ஸ். ஆனால் அதே என் பொண்ணு அங்கே ரக்ஸாலுக்கு வந்தால் அவள் அவ்வளோவா ஃபீல் பண்ண மாட்டா. ஏன் தெரியுங்களா பிரச்சனை? அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாருமே நார்த் ஈஸ்ட்காரங்க, நிறைய பேர் நார்த் ஈஸ்ட்காரங்க, அசாம், மிசோராம், நாகாலாந்து, அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓ நம்மளும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ நமக்கு பிரச்சனை எப்போ வருதுனாலே நம்ம யார் கூடயாவது கம்பேர் பண்ணுறப்ப தான் பிரச்சனையே வருது. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இல்லையே, நம்ம இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லையே, அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறதா நமக்கு பிரச்சனையே வருது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக்னா நம்மளை மாதிரி இந்த உலகத்தை உண்டாக்குனதுலேருந்து நம்மளை மாதிரி ஒருத்தரை கூட தேவன் உண்டாக்கலை. இனி எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னாடி ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்மளை மாதிரி யாரை இன்னொருத்தரை படைக்க போகிறதும் கிடையாது. அப்போது நம்மளை மாதிரி யாரையும் இது வரைக்கும் ஆண்டவர் படைக்கவும் இல்லை, இது வரைக்கும் யாரையும் படைக்க போகிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நமக்கு காம்படிஷன் யார்? நம்ம யார் மாதிரி மாறணும்? ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா நம்ம வேறு மாதிரி யாரை மாதிரியாவது மாறணும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க தான் ஐடியல், அவங்க தான் இது, அவங்க தான். அப்போ அடுத்தவங்க மாதிரி மாறணும்னு நினைக்கிறது அது பெரிய பிரச்சனை. நம்மளாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளாக இருந்தோம்னா தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அப்போ நம்மளாக இல்லாததுனால, நம்மளே நேசிக்க முடியாததுனால நம்ம யாரையும் அதிகமாக நேசிக்க முடியாமல் போயிடுது பிரச்சனை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, பணம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக பணக்காரங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்களே. ரொம்ப அழகாக இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சா அவங்க அழகாக இருக்கிற எத்தனையோ நடிகர்கள்லாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்களே. ரொம்ப பெரிய விளையாட்டு வீரர்கள், ஃபேம், புகழ், அப்படி இப்படி இருக்கிற மக்கள் எல்லாரும் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன, அவங்க சந்தோஷமாக இல்லை. ஒரு காரியத்தை சொல்கிறேன், சந்தோஷம் அப்படிங்கிறது அல்லது ஹாப்பினஸ் அல்லது ஜாய்ங்கிறது இட்ஸ் டியூ டு ஒன்லி ரிலேஷன்ஷிப். அதாவது உறவு, அந்த உறவு மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்களும் உங்களுடைய கணவனும் மனைவியும் அல்லது அம்மா அப்பா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தட் இஸ் அக்செப்டன்ஸ், அதனால தான் வருது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சரியான உறவு, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நிச்சயமாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. சரி, அகஸ்டின் ஒருத்தர் எழுதுகிறாரு அவரோட புக்கில், செயின்ட் அகஸ்டின். அதாவது தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த வெற்றிடத்தை தேவன் மட்டும்தான் நிரப்ப முடியுமே தவிர வேற எதுனாலையும் யாராலையும் நிரப்ப முடியாது. இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு காரியத்தினாலையும் அதை நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது நிச்சயமா முடியாது. எப்படி தண்ணி மீனை சுற்றி தண்ணி தான் இருக்கு, அந்த மீனுக்கு தெரியாது தண்ணி நம்மளை சுற்றி இருக்குன்னு. அந்த தண்ணியை எடுத்தால் தான் தெரியும் மீனுக்கு, ஏன்னா செத்து போயிடும். அதே மாதிரி தான் தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனால் நிரப்பப்பட்டிருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். மனுஷனை அப்படி தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால் மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு அல்லது தேவனை விட்டுட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால பிரச்சனை என்ன ஆகுது, அவனால் வாழவே முடியறதில்லை. அப்போ நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிடுறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒரு தடவை அதாவது நம்ம சில சமயத்தில் நல்லதுன்னு நினைக்கிறது அது நல்லதாக இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரொம்ப கெட்டதுன்னு நினைக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அது கெட்டதாக இருக்காது. நல்லது கெட்டது இது எல்லாமே கம்பேரிசன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு நல்ல குடும்பம், ஒரு அம்மா அப்பா, ஒரு 20-25 வயசு பையன், ஒரு விவசாய குடும்பம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு நாள் அவங்களுடைய குதிரை மேயறதுக்காக போச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு மேய போன குதிரை 3 நாளாக திரும்பி வரல. அப்போது அந்த அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப கவலை. சரி, நமக்கு இருந்த ஒரே ஒரு குதிரையும் இப்படி காணாமல் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார். உடனே அடுத்து அந்த வில்லேஜில் இருந்த மக்கள்லாம் சொன்னாங்க, உனக்கு இது ரொம்ப கெட்ட காலம்ப்பா, உன் குதிரைப்பா அநியாயமாக இப்படி காணாமல் போயிடுச்சே, நீ என்ன தப்பு பண்ணுவ போ அப்படின்னாங்க. சரின்னு இவர் ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த குதிரை திரும்பி வந்துச்சு.
சும்மா திரும்பி வரல, திருப்பி ஒரு 3 குதிரையை, காட்டில் இருந்த குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு. ஒரு குதிரை போச்சு, ரொம்ப கவலைப்பட்டாரு காணாமல் போயிடுச்சுன்னு. அது ரொம்ப கஷ்டம். அந்த குதிரை நடந்து திரும்பி வர்றப்ப அங்கே காட்டில் சுற்றிட்டு இருந்த 3 குதிரை, வைல்டு ஹார்சஸ், அந்த 3 குதிரையை திருப்பி கூட்டிட்டு வந்துச்சு. இப்போ ஊர்க்காரன்லாம் சொன்னா, ஏய் பாடுறா உனக்கு வந்த அதிர்ஷ்டத்தை, ஒரு குதிரை காணாமல் போச்சு, இப்போ 3 குதிரை கிடச்சிருச்சுடா அப்படின்னா. உடனே இவரு நினைச்சாரு, ஓகே ஓகே பரவாயில்ல, நமக்கு நல்லதான், சந்தோஷம் தான் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பிரேக்கிங் த ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு குதிரையை வந்து பழக்கிறது, நம்ம சவாரி பண்ணுறதுக்கு பழக்கிறது. ஸோ அந்த குதிரையை வந்து ஒரு சின்ன குதிரை, அதை வந்து பழக்கிறதுக்கு என்ன பண்ணால், இந்த 25 வயசு பையன் மகன் பழக்கிறதுக்கு ஏறி உட்காந்து பழக்கிட்டு இருக்கிறப்போ கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. இப்போ சொல்லுங்க, குதிரை காணாமல் போனது நல்லதா கெட்டதா? ஊருக்காரன் எல்லாம் சொன்னான், என்ன ஐயா இது, இந்த குதிரை காணாமல் போச்சு, அப்புறம் திருப்பி 3 குதிரையை கூட்டிகிட்டு வந்துச்சு, நல்லதுன்னு நினச்சோம். இப்போ பாரு, இந்த குதிரை இதாகாமல் இருந்திருந்தா உன் பையனுக்கு கால் ஒடிஞ்சிருக்காது. இப்போ பாரு, கால் ஒடிஞ்சு கட்டு போட்டு படுத்து கிடக்குறான். இப்போ நல்லதா கெட்டதா? கெட்டது. ஓகே, ஒரே குழப்பம், ரைட்டு. இவன் 10 நாள் 15 நாள் படுத்து கிடக்குறான், கஷ்டமாக இருக்குது, குதிரை காணாமல், இதை கால் ஒடிஞ்சு போச்சு, கெட்டது. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்னடா பிரச்சனை. திருப்பி 10 நாள் கழிச்சு பார்த்தா 2வது உலகப் போரில் மும்முரமாக நடந்துகிட்டு இருந்த அந்த ஒரு சமயம். அப்போ அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க, அந்த ஊரில் இருக்கிற இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு வீடாக போய் யாரெல்லாம் 18 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமாக இராணுவத்துக்கு வரணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தவுடனே எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆஹா, கால் ஒடிஞ்சது எவ்வளவு நல்லது, தலையை பறி கொடுக்கறதுக்கு கால் ஒடிகிறது பெட்டர். அதனால நம்ம பெரிய மரணத்திலிருந்து அல்லது ஒரு போருக்கு போய் சாகிறத விட என்ன நடக்குன்னு தெரியாது, கால் ஒடிஞ்சு படுத்து கிடக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு யோசிச்சான். இப்படியே கதை போய்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம லைஃப்பில். அப்போ நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம போய் ஐயோ எப்படியாவது பிடிச்சிடணும்டான்னு போகிறோம். அது நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் கழிச்சு தெரியும், அல்லது 10 வருஷம் கழிச்சு தெரியும், ஆஹா இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதனால் எப்பயுமே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை பெஸ்ட்டுன்னு நம்பணுங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற காரியம்தான் பெஸ்ட். அதை தவிர வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பெஸ்ட்டு என்னது? உங்களையும் என்னையும் தேவனுடைய சாயலில் மாற்றணும். உங்களையும் என்னையும் தேவனுடைய சாயலில் மாற்றணுங்கிறது தான் பெஸ்ட்டு. அவருக்கு வச்சிருக்கிற ஒரே ஒரு நோக்கம் அதுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், உங்கள் லைஃப்பில் உங்களை குறித்து பயங்கர அஜெண்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் மாற்றணுங்கிறத தவிர அவருக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுன்னாலும் செய்வார், நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி. அது இவனை வந்து என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு, இயேசுவினுடைய சாயலுக்கு மாற்றுமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அவருடைய சாயலுக்கு மாறுறதுக்காக தான் இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு கையில் பிரதர், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா குடிக்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, அதனால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வசனத்தை அதனால தான் சொன்னேன், நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா இந்த வசனத்தின்படி பார்த்தா நான் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் மாற்ற முடியாதுங்க. ஒரு குழந்தை வந்து ஊனமுற்ற குழந்தையாக பிறக்குது, அதை உங்களால் மாற்ற முடியுமா? அதை விடுங்க, நீங்கள் யாருக்கு பிறக்கணுங்கிறது யார் டிசைட் பண்ணுறீங்க? நீங்களா டிசைட் பண்ணுறீங்க? டிசைட் பண்ணுறதில்ல. நம்ம குழந்தைய நம்ம டிசைட் பண்ணுறதில்ல, நம்ம அம்மா அப்பாவை நம்ம டிசைட் பண்ணுறதில்ல. வாழ்க்கையில் நிறைய நீங்கள் எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எங்கே படிக்கணும், நிறைய காரியங்களை நம்மளுடைய கைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம நண்பர்களோட டிசைட் பண்ணலாம், நம்ம யாரை கல்யாணம் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணலாம், நம்ம என்ன வேலை பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ணலாம். இதை தவிர பெருசாக மேஜரான பெரிய காரியங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால் வந்து டிசைட் பண்ணவே முடியாது. அப்போது தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன் தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில் இருந்தாதான், இந்த இடத்துல வச்சுருந்தாதான், இந்த கண்ணன்கிற இவனை இந்தியாவில் இந்த கிராமத்தில் இந்த இடத்துல பிறக்க வச்சு இந்தந்த சூழ்நிலைகளெல்லாம் பண்ணி வச்சோம்னா இவன் வந்து என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்கு இவனுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர வேறு எந்த ஒரு காரியமுமே கிடையாது.
அப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், சந்தோஷங்கிறது வந்து பொருள்களை பொறுத்து கிடையாது, சுற்றி இருக்கிற சூழ்நிலையில பொறுத்து கிடையாது. சந்தோஷங்கிறது வந்து நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறது தான் சந்தோஷம். உங்க அம்மா உங்க அப்பா கூட இருக்கிறது தான் சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டவர் கூட நம்ம இருக்கிறது தான் சந்தோஷம். அதுல வந்து எந்த விதமான குறையும் அவர் வந்து வைக்கிறதே கிடையாது. அப்போ அந்த அந்த காரியத்தை வச்சு பார்க்குறப்போ நமக்கு அனுமதிச்சிருக்கிற ஒவ்வொன்றுமே டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு காரியத்தையுமே ஆண்டவர் வந்து நமக்கு எது கரெக்டாக அவருடைய சாயலில் மாறுறதுக்கு ஏற்றபடி இருக்குமோ அதைத்தான் அவர் செய்கிறார். ஏன்னா அவர் நம்ம நேசிக்கிறாரு. பெஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு ஒரு யுனிக் காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை நம்ம யோசிக்கிறப்ப, அதை நம்ம நினைக்கிற சமயத்தில் தான் நம்மளுடைய இருதயம் வந்துட்டு ஒரு தேங்க்ஃபுல், ஒரு நன்றி உள்ள இருதயமாக மாறும். அப்போ அந்த நன்றி உள்ள இருதயம் இருந்ததுனா தான் நம்ம வந்து நம்மளையே அக்செப்ட் பண்ண முடியும். நம்மளை அக்செப்ட் பண்ணாதான் நம்மளை நம்ம நேசிக்க முடியும். ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அம்மா. கடைக்கு கூட்டிகிட்டு போனப்போ யூஸ்வலாக நம்ம சின்ன பிள்ளைங்க கடைக்கு கூப்பிட்டு போனோன்னா ரொம்ப துருதுருன்னு அழகாக விளையாடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க, அல்லது பக்கத்து கடைக்காரங்களா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று கையில் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் இந்த சின்ன பையனும் ரொம்ப துருதுருன்னு விளையாடிட்டு இருந்தான் சந்தோஷமாக. அப்போ அந்த ஒரு ஆரஞ்சு பழக்கடைக்காரர் என்ன பண்ணார், ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கையில் கொடுத்தாரு. கையில் கொடுத்தோடனே அம்மா கூட்டிகிட்டு போன அம்மா சொல்லிச்சு, ஏய் அங்கிள் ஆரஞ்சு பழம் கொடுத்தாருலடா, என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். நீங்களாம் நல்லா கரெக்டாக தேங்க்யூ சொல்லிட்டீங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அங்கிள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னவொடனே மடி கீழே கையை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஆரஞ்சு பழத்தை கிடக்காரட்ட ஆரஞ்சு பழத்தை தூக்கி போட்டு உரிச்சு குடியா அப்படின்னா. நம்ம சிரிக்கிறோம், நம்ம இதைத்தான் பண்ணுறோம். இந்த வசனத்தின்படி நம்ம அதைத்தான் பண்ணுறோம். ஆண்டரே நீர் என்ன ஹைட்டை குறைச்சிட்டீரு, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீரு, கலரை மாற்றிட்ட, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டெல்லாம் கலர் ஆகவே முடியாதுங்க. இன்னைக்கு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு பயங்கர இது. நான் அதுக்காக சுத்தமாக இருக்கக்கூடாது, அழகாக இருக்கக்கூடாதுலாம் சொல்ல வரல. அழகுங்கிறது வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் அழகு வருது. சிலர்கிட்ட பேசினாலே சந்தோஷமா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிலரோட முகத்தை பார்த்தாலே அவங்க ஒன்றும் பெருசாக அழகாலாம் இருக்க மாட்டாங்க நம்ம ஸ்டாண்டர்ட் படி. ஏன்னா நம்ம தான் ஸ்டாண்டர்ட்னு அழகுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அதாவது என் கூட அங்கே இருக்கிற சமயத்தில் நான் சொன்னேன், நார்த் ஈஸ்ட் பொண்ணுங்க, மிசோராமில் இருக்கிறவங்க, மிசோராமில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 மிசோராம் பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து 10 பேரும் ஒரே மாதிரி தாங்க தெரிவாங்க. எனக்கு டிஃப்ரென்ஸே பண்ண தெரியாது. அவங்க மூக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், உருண்டையாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாருடா அதில் இதில் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், யார் இதில் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே கஷ்டம் தான். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதே இது ஒரு மிசோராம் பையனை கூப்பிட்டு, டே நீ சொல்கிறா யாரா இந்த பிள்ளைகள் அழகாக இருக்காங்கன்னு கேட்டால் அவன் தெளிவாக சொல்லிடுவான். உண்மைதானே? அப்போது அழகாக இருக்குது அழகாக இல்லைங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கிறது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குன்னா நல்லா கலராக இருக்கணும், நல்லா பல்லெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறையா டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் வந்து அதெல்லாம் யோசிக்கிறது, ஏன்னா அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அவருக்கு. ஆண்டவரை நேசிக்கிறோமாங்கிறது தான் பிரச்சனை. அப்போது யுனிக், நம்மளை மாதிரி ஒருத்தருமே கிடையாது, நமக்கு பின்னாடியும் நம்மளை போகிற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டோம்னா நம்ம தான் உலகத்திலேயே அழகானவங்க ஆண்டவருக்கு முன்னாடிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நம்ம அழகாக இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்மளை மாதிரி யாரும் இல்லை, நமக்கு போட்டிக்கு யாரும் இல்லை, நம்ம யார் மாதிரியும் மாற வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு யூஸ்வலாக சந்தோஷம் வந்துடும். சரி, சந்தோஷமாக இருக்கிறவங்க தாங்க அழகாக இருப்பாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, யார் ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்ல முடியுமான்னு கேட்குறப்போ அவங்க யாரும் உலக அழகிகளெல்லாம் யாரையும் சொல்லலை. அவர் சொன்னார், மதர் தெரசா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னாங்க. மதர் தெரசானா சின்ன வயசு மதர் தெரசா இல்லை, இப்போ பாட்டி வயசில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்கல்ல, பார்த்துருப்பீங்கள்ல, சுருக்கமாக விழுந்து. ஆனால் உண்மையிலே நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், நான் மதர் தெரசா ஃபோட்டோ நானும் ஊற்று பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை பார்க்குறப்பே என்னது, ஒரு அன்பு, ஒரு கனிவு, அதை பார்க்குறப்பே நம்ம மனசு வந்து அப்படியே இதாகிறது. இப்போ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளே அக்செப்ட் பண்ணாதான், நமக்கு நம்மளே முதல்ல தேங்க்ஃபுல்லாக, ஆண்டவரே நீர் என்னை படைச்சதுக்காக, நீர் எனக்கு கொடுத்த காரியங்களுக்காக, நீர் எனக்கு கொடுத்த அம்மா அப்பாக்காக, நீர் எனக்கு கொடுத்த ஹஸ்பண்டுக்காக, சூழ்நிலைக்காக, தமிழ் பேசுகிறீங்களா நல்லா, இந்த தமிழுக்காக, எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அப்போது இதுக்காக ஆண்டவரே நான் ரொம்ப உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் லார்ட் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம அப்படியே மகிழ்ச்சியில நம்ம பொங்கி வழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அதுதான் வந்து நம்மளை நேசிக்கிறது, நம்மளை அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளை நேசிச்சோன்னா தான் அடுத்து வந்து ஆண்டவரை வந்து நம்ம நேசிக்க முடியும். ஆண்டவரை நேசிக்கிறதுங்கிறதுல வந்து பிரச்சனை என்னன்னு சொன்னால் நிறைய பேர் யோசிக்கிறாங்க,
ஏங்க இந்த ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தரிசனம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே முடிஞ்சிரும்ல. ஆண்டவர் வந்து இல்லாட்டி எப்படி, நான் இப்போ ஆண்டரை பார்த்ததில்ல, ஆண்டவர் ஒன்றும் பண்ணதில்லை, அதனால் எனக்கு நேசிக்கிறது எப்படி உங்களை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களை நீங்கள் நேசிக்க முடியுமா? நேசிக்கிறதுனால என்ன? ஒருத்தங்களை வந்து பார்த்து பழகி அதுக்கப்புறம் வந்து அவங்கள பிடிச்சிருந்ததுன்னா நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வரும். அதானே இயற்கை இல்லையா? திடீர்னு என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவனை நேசி இவளை நேசினாங்க நேசிக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளைனாலும் சரி, ஒரு கணவன் மனைவினாலும் சரி, யாருனாலும் சரி, ஒரு கணவன் மனைவினாலும் அதாவது சிலர் வந்து அதை அந்த அந்த அன்புங்கிறது வந்து அன்பும் பக்தியும் வந்து கட்டாயப்படுத்தி ஒரு நாளும் வராது. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஃப்ரீ வில்லோட படைச்சிருக்கிறாரு. ஃப்ரீ வில்னா என்னது? நம்ம தீர்மானம் எடுக்கணும். நம்ம வந்து ஒரு ரோபாட் மாதிரி ஆண்டவர் படிக்கல, ஒரு மிஷின் மாதிரி ஆண்டவர் படிக்கல. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு ஃப்ரீ வில்லோட ஒரு சுதந்திரத்தோட படைச்சிருக்கிறப்போ அதைத்தான் ஆண்டவர் வந்து ரொம்ப மதிக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஈவன் ஆண்டவர் வந்து உங்களோட சம்மதம் இல்லாமல் உங்களை ரட்சிக்க கூட மாட்டாருங்க. அந்த அளவுக்கு அவர் ஜென்டில்மேன். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து நம்மளுடைய சம்மதம் இல்லாமல், நம்மளுடைய அனுமதி இல்லாமல், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அவர் வந்து நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஆண்டவர் வந்து அவருடைய முழு மகிமையோட, அவரோட க்ளோரியோட, அவரோட சர்வ இதே மோசஸ்க்கு அவர் கொஞ்சத்தை தான் காமிச்சார், நமக்கு முழுசுமே காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து இதாப்பா நான் தாப்பா இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டாருன்னா, நான் நினைக்கிறேன் உலகத்தில் ஒருத்தர்னால கூட அந்த க்ளோரிக்கு முன்னாடி நிற்க முடியாது, ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதைத்தான் நம்ம படிக்கிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில். யாருமே நிற்க முடியாது. எல்லாம் வந்துட்டு அவங்க முழங்கால் போட்டு அவங்கள வந்து எல்லா முழங்கால்களும் முடங்குன்னு போட்டிருக்கியா. நோபடி கேன் ரெசிஸ்ட் த க்ளோரி ஆஃப் காட். ஹூ வில் நாட் பி அட்ராக்டட் வென் காட் அப்பியர்ஸ்? யார் வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க? ஆண்டவர் நேரில் வந்து தரிசனம் கொடுத்தாருன்னா எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அழுகுனி ஆட்டம். அழுகுனி ஆட்டம்னு ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இப்படி பண்ணியாச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபேர் கேமே கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறாரு. இப்போது உதாரணத்துக்கு வந்து பிசாசை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து பலவந்தப்படுத்துவான், ரொம்ப கட்டாயப்படுத்துவான், ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இது பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் வந்து எப்பயுமே அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து ஜென்டிலாக வந்து உங்களை வந்து அப்பீல் பண்ணுறாரு. அதாவது நம்ம யோசிக்கிறோம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்லி. ஆனால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் வி ஃபால் இன் லவ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் ஃபால் ஆல்ரெடி இன் லவ் வித் அஸ். அவர் வந்து நம்ம மேலே காதலில் ஏற்கனவே விழுந்துட்டார். நம்மளை படைக்கிறதுக்கு, நம்மளை உருவாக்குறப்பயே நம்ம மேலே அவர் அன்பு அவர் காதல் வயப்பட்டார். ஒரு விதத்தில் சொன்னால் ஃபால் இன் லவ். அப்போது அவர் நம்ம அவ்வளவு நேசித்ததுனால he went to the extreme. எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனார்னா, அவர் தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக கல்வாரி சிலுவையில் சாகிற அளவுக்கு அவர் போயிட்டார். அந்த அளவுக்கு போய் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டார். இனி நம்மளோட ரெஸ்பான்ஸ் தான். நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது வந்து நியாயம் கிடையாது. ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி நீ என்னை நேசிக்கணுங்கிறதுல வந்துட்டு அதில் அர்த்தமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ வில், தேவனால் படைக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்கள். அதனால நம்ம வந்து அப்படிதான் நம்ம வந்து ஆண்டரை நேசிக்க முடியும். அதனால தான் வந்து ஆண்டருக்கு யாரையும் வந்து வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படிலாம் பண்ணி அவர் எதுவுமே செய்கிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு ஆண்டவர் அவருடைய அன்பை அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு உண்டான ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம பண்ணுறோமா? அடுத்து வந்து நம்மளை நேசிக்கிறத பற்றி சொன்னேன், ஆண்டவரை நேசிக்கிறத பற்றி சொன்னேன். இனி அடுத்தவங்களை நேசிக்கிறத பற்றி சொல்லணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பிச்சைக்காரங்க யாராவது வர்றப்போ கூட அவங்களுக்கு கூட நீங்கள் நல்லா சந்தோஷமான குஷி மூடில் பஸ் ஸ்டாண்டில் நின்னீங்கன்னா கட்டாயம் ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ எடுத்து போடுவீங்க. அதே நீங்கள் வந்து பயங்கர கடுப்பில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் நானே இங்கே நொந்து போயிருக்கேன் அப்படின்றீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய அன்புனால் நிறைஞ்சிருந்தோன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆடி பாடி சந்தோஷமாக இங்கே பண்ணிங்கன்னா அவன் 5 ரூபா கேட்டால் இந்தா எடுத்துக்கோ 10 ரூபா ஓ அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தாங்க சர்விங் அதர்ஸுங்கிறதும், நீங்கள் உங்களை நேசிக்கிறப்ப தான் ஆண்டவரை நேசிக்க முடியும். ஆண்டவரை நேசிக்கிறப்ப நீங்கள் தேவனுடைய அன்புனால் நிறைஞ்சிருக்க முடியும். தேவனுடைய அன்புனால் நிறைஞ்சிருக்கிறப்போ அடுத்தவங்களை நேசிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையே இருக்காது. அப்போது அடுத்தவங்களை நேசிக்கிறத நம்ம சாதாரணமாக நம்ம முடியும். ஆனால் இன்னொரு கேள்வி கேட்கலாம், இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குது எப்படி சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கே. காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சொந்த முயற்சியில் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 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 3 வயசு பையனை ஒரு 20 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு வாடான்னா அது நியாயமா? முடியாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார். என்னை போய் அவர் மாதிரி வாழ சொல்கிறது நியாயமாங்க?
சொல்லுங்க பார்ப்போம். அவர் தேவனுடைய குமாரன். அப்போது அவர் வந்து வாழ்ந்த மாதிரி என்னை எப்படி வாழ சொல்கிறதுங்கிறது நியாயம் கிடையாது. அப்போ அவருக்கு என்ன ஃபெசிலிட்டி கிடைச்சதோ அதே ஃபெசிலிட்டி எனக்கும் கிடச்சி அப்புறம் நீ வாழுன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தார்? பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே பரிசுத்த ஆவியானவரை நமக்கும் கொடுக்குறாரு. எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பிரச்சனையே அதுதான் இங்கே பிரச்சனை. எல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சொந்த பலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ முடியல. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரால் நடத்தப்பட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கார் இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது கார் இருக்கும் இல்லையா? அந்த காரை நீங்களாம் எப்படி ஓட்டுவீங்க? பெட்ரோல் அல்லது டீசல் இல்லையா? அப்படி தானேங்க? பெட்ரோல் அல்லது டீசல் போடுறீங்க. ஆனாலும் பெட்ரோல் டீசல் போட்டால் மட்டும் வண்டி ஓடிடாது. நீங்கள் ஏறி உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சி கொஞ்சம் ஓட்டணும் இல்லையா? ஆனால் இன்னொரு வழியும் இருக்குங்க கார் ஓட்டுறதுக்கு. அது எப்படி தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேரை வாடகைக்கு கூப்பிடுங்க, நீங்கள் உட்காந்துக்குங்க குடும்பமாக, தள்ள சொல்லுங்க பின்னாடி. இப்போ மெட்ராஸ்லேருந்து மதுரை போகிறதுக்கு ஏலோ ஏலோ ஐலசான்னு பாடிக்கிட்டே என்ன பண்ணலாம்? அவர் 4 பேரை தள்ள சொல்லிட்டு போகலாம்ல, போகும்ல வண்டி, கட்டாயம் போகும். ஆனால் என்ன வித்தியாசம்? அதுதான் நான் சொல்ல வர்ற வித்தியாசம். நீங்கள் 4 ஆளை வச்சு கஷ்டப்பட்டு தள்ளி இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து மதுரை போகிறதுக்கு 4 நாள் ஆகும். ஆனால் ஒரு 5 லிட்டர் பெட்ரோலை போட்டு சும்மா நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேரிங்கை பிடிச்சி கிளச்சு கீரெல்லாம் போட்டிங்கன்னா 4 மணி நேரத்தில் அல்லது 6 மணி நேரத்தில் பைபாஸில் பறந்துடும் காரு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இதுதாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி. நான் காலையில் சொல்லிட்டு இருந்தேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பல்ல கடிச்சிட்டு வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. பல்ல கடிச்சிட்டு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் வேணும். 10 பேரை 4 பேரை உட்கார வச்சு வாடகைக்கு வச்சு நான் தள்ளிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த என்னால் முடியாது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். எப்படி உட்காந்துட்டு பெட்ரோலை போடுறோம், போகிறோம், அழகாக எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஜாய்ஃபுல் ரைடு, ப்ளஷர் ரைடிங் சொல்லுவாங்க. காரில் போகிறதுங்கிறதே ஒரு மரமட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக போகிறதுங்கிறது, பஸ்ஸில் போகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அதே மாதிரி அனுபவம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதை வந்து பாரமாக்கி கஷ்டப்படுத்திட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, ஏன் அவங்களால அப்படி உருவாக்க முடியலன்னா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க இப்போ ஒரு மெழுகுவத்தி தான் இன்னொரு மெழுகுவத்தியை ஏற்ற முடியும் இல்லைங்களா? ஒரு சாண்ட்லியர் பல்புனா ஒரு அலங்கார விளக்கு இன்னொரு அலங்கார விளக்கை ஏற்ற முடியாது. ஒரு மெழுகுவத்தி வச்சு நீங்கள் இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றலாம். ஆனால் இந்த பல்பை வச்சு இன்னொரு பல்பை ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. ஏன் பிரச்சனை இல்லைன்னா, ஏன் அப்படி முடியலன்னா, அந்த மக்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்க முடியல அடுத்தவங்க கிட்ட. இப்போ நம்ம வந்து ஐயோ பாதி இவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்டா, இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு அட்ராக்ட் ஆகி வர்றவங்க யாராவது இருக்காங்களா? சர்ச்சுக்கு வந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வர்றப்ப அவங்களுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்கான பதிலே கிடைக்கிறது இல்லை. எல்லாம் வந்துட்டு அதாவது எப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஏன் என்ன மற்ற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். இவனுக்கு எப்படிங்கிற கேள்விக்கு ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டி ஆண்டரை பற்றி சொல்லி அப்படி பண்ணுறதான ஒரு வாழ்க்கை ஒரு இது வந்து இல்லை. அதனால மக்கள் என்ன ஆயிடுறாங்க, கஷ்டப்பட்டு இது நம்மளும் இப்படி தான் 4 பேரை வாடகைக்கு வச்சு தான் காரை தள்ளி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டுறோம் போல இருக்குது. அது சொந்த பலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டுறது. அப்படி சொந்த பலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை தயவு செஞ்சு ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 வருஷமாக சொல்கிறேன், நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் அது மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ப்ளஷரான ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அந்த தீவத்தி உயிரோடு இருக்கிற மெழுகுவத்தி தான் இன்னொரு மெழுகுவத்தி வந்து ஏற்ற முடியும். அப்போது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, ஆண்டவரை அறிஞ்சு கொள்கிற அந்த ப்ராசஸ், அந்த இதில் போகிறப்ப தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா தெரியும். அப்போது நம்ம தேவனுடைய அன்புனால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஒரு சந்தோஷமும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்ப நிச்சயமாக நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. இப்போ பாருங்களேன், சிலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே ஆண்டரை பற்றி பேசப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எம்மா ஒரு சீசர்கள் விஷயத்தில் அதை தானே பார்க்குறோம். என்னங்க இவர் வந்து சும்மா பேசிட்டு போகிறாரு, ஆனால் பேசுகிறப்பே இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுதே, ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நேசிக்கலாம் போல தோணுதே. ஸோ அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் எப்பயாவது ஆண்டரை பற்றி நினச்சிட்டு போகிற அந்த லைஃப் ஸ்டைலாக இருந்தால் யாரும் நம்மளை பார்த்து தெரிச்சு தான் ஓடி போவாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கூட்டிட்டு வந்த மக்களை விட நம்மளை பார்த்து தெரிச்சு ஓடி போன மக்கள் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. இது காமெண்ட் சொல்லாதீங்க தயவு செஞ்சு.
அதாவது நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள மக்களை ஈர்க்கிறோமா, ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம மக்களுக்கு இடரலாக இருக்கிறோமா, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு இதாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து நம்ம மக்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து சொந்த வாழ்க்கையில் சொந்த பலத்தில் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப நாள் நடத்திட்டு வர்றோம். நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு ஏதோ பல்ல கடிச்சு பண்ணுறோம். அதை விட்டுட்டு எப்படி நான் அந்த கார் ஓட்டுற இந்த கார் உதாரணத்தை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. காரை பார்க்குறப்பலாம் நான் போன வாரம் இந்த இதை வந்து ஒரு ஆர்டிக்கலில் எழுதணும். அதில் வந்து ஒரு அழகாக ஒரு படம் போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு காரு, அந்த காருக்கு முன்னாடி 2 மாடு, ஏன்னா மாட்டை கட்டி அந்த கார் போயிட்டுருக்கு. கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். நம்ம அழகாக பெட்ரோலை போடுறோம், ஸ்டார்ட் பண்ணி பறந்து போய்கிட்டே இருக்கோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்ணில் மூடுவோம். கண்ணில் மூடி முழங்கால் படிக்கிட்டு கேட்ட செய்தியை கொஞ்சம் நம்ம மனசில் யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்க என் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாருன்ட்டு? அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேச போகிறீங்க. ஆண்டவரே, என்னை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தார். நாமளே ஏற்றுக்கொள்ளாட்ட வேற யாருங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளுவா? நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னை படைத்தவர் தேவன். இப்படி தான் நான் இருக்கணும்னு சொல்லி அவர் படைச்சிருக்கார். இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் படைச்சிருக்கும் போதில் அநேக நேரத்தில் நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னை எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சதுனால தான் அவர் என்னை பயன்படுத்த முடியுது, அவருடைய கரத்தில் இன்னும் ஒப்பு கொடுக்க முடியுது. ஆனால் இந்த பக்குவம் எனக்கு ஒரு நாளில் வரலை. தொடர்ந்து அவரோட பழகத்தான் இந்த பழக்கம் வருது. எனவே அன்பானவர்களே, உங்களுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பெற்றோரை குறித்து, வேலையை குறித்து, உங்கள் அழகை குறித்து, இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேங்கிற அந்த எண்ணத்துக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அடுத்தவங்களோட என்னை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன்ப்பா, நான் இருக்கிற பிரகாரமாகவே என்னை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, விரும்புகிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்னை எப்படி படைச்சிங்களோ அப்படியே நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே என்னை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவங்கள பார்த்து என்னை ஒப்பிட்டு பார்த்து இருக்கிற சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பலை. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் சந்தோஷப்படாமல் நான் என் வாழ்க்கையை வீணாக்க விரும்பலை. தேவனை நேசிக்க அவர் ஏற்கனவே அன்பு, நிரூபிக்கப்பட்ட அன்பு, கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய அன்பை நிரூபித்து விட்டார். அவரை நேசிக்கிறதுக்கு அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். என்னை நேசின்னு சொல்ல மாட்டார், என்னை நேசிக்கிறியான்னு கேட்பார். கண்டிப்பா என்னை பின்பற்றி வான்னு சொல்ல மாட்டாரு, நீ வரணும்னு விரும்பினா சிலுவை எடுத்துட்டு வான்னு சொல்வார். நம்ம ஆண்டவர் அப்படிதான். பேதுருவே, இவங்க எல்லாரையும் விட என்னை நேசிக்கிறியா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட, என்னை சுற்றி வாழ்கிற எல்லாரையும் விட நான் உங்களை அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த இடம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். பேசுங்க. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தோணுதோ, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் பேசியிருப்பார். எது தேவன் என்னோடு பேசின காரியம் என்று நீங்கள் உணர்ந்தீர்களோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நானே சந்தோஷமா இல்லாம நான் எப்படி ஊழியம் செஞ்சு மற்றவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றது? என் சந்தோஷத்தை கெடுக்கிறது எது? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என் கூட பேசுறவங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. என் கூட பழகிறவங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுன்னு சொல்லணும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நிம்மதியாக இருக்குங்கன்னு சொல்லணும். சலன்னு பேசி அறுத்து குமிச்சு ஐயோ எப்படா போவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய சாயலுக்கு நான் மாறுவதற்கு எதையெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறீரோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தார். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய சாயலை அடைவதற்கு என் வாழ்க்கையில் எதையெல்லாம் அனுமதிக்கிறீரோ
அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தார். அது குடும்ப காரியமா இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆண்டவர் நடத்துகிறார் என்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால் நிறைய நேரத்தில் முறுமுறுப்பு போயிடும். சரி, அவர் தானே நடத்துறாரு, அவருக்கு தெரியும், அவர் தானே என்னை லீட் பண்ணிட்டு போறாரு, அவருக்கு தெரியும், ஏதோ ஒரு நோக்கத்தில் என்னை நடத்துறாரு, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, அதனால தான் என்னை இப்படி நடத்துறாரு. நமக்கு அசௌகரியமாய் காணப்படுகிற காரியங்களை வேணான்னு சொல்றோம், நமக்கு சௌகரியமாக காணப்படுகிற காரியங்களை வேணும்னு சொல்றோம். இந்த மனநிலையிலிருந்து இன்னைக்கு வெளியே வருவோம். இந்த மனநிலையிலிருந்து நம்ம வெளியே வருவோம். ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, நீங்க நடத்துகிற பாதையா இருந்தா அதை சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா முடிவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சாயல் வந்திருப்பதை நீங்க பார்த்துருக்க முடியும். போராடி போராடி சில ஆட்களை திருத்தணும்னு நினைச்சு கடைசியில ரிசல்ட்டை பார்த்தா நீங்க திருந்திருப்பீங்க, நீங்க மாறி இருப்பீங்க. அதுக்கு தான் கர்த்தர் அந்த பிரச்சனை அனுமதித்து. சில நபர்களோட போராடி போராடி உங்க வீராப்பை காட்டி, உங்க தைரியத்தை காட்டி, உங்க பொசிஷனை காட்டி எப்படி எப்படியோ பண்ணியும் அவங்க மாறல. கடைசியில இவங்களை திருத்த முடியாது பண்ணிட்டு நீங்க மாறிட்டீங்க. இதுக்கு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை கொடுக்கிறார். இதுக்கு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார். ஏன்? அது நம்மளை ஷேப் பண்ணுது. நம்ம அடுத்தவங்களை ஷேப் பண்றதுக்காக இல்ல, நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். ஒரு அழகான சிற்பி ஒரு அழகான ஒரு சிற்பத்தை வரைந்து செதுக்கி இருந்தான். அழகான ஒரு ஒரு உருவத்தை செதுக்கி இருந்தான். அவன்கிட்ட வந்து கேட்டாங்களாம், எப்படி இவ்வளவு அழகான ஒரு உருவத்தை செதுக்குனீங்க அப்படின்னு கேட்டப்ப சிம்பிளா பதில் சொன்னானா, இந்த உருவம் வெளியே தெரியாதபடி மூடி இருந்த தேவையில்லாத கற்களை அகற்றி விட்டேன், உள்ளே இருந்த உருவம் வந்து விட்டது என்று. நமக்குள்ளே ஒரு தேவ சாயலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அழகான சிற்பத்தை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை வடிக்க விரும்புகிறார். தேவையில்லாத நிறைய காரியங்கள் நம்ம மேல இருக்கு, அதை செதுக்கி எடுக்கிறதுக்கு தான் பல சூழ்நிலைகளை நம்மளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நல்ல பிதாவே, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு பேசினேன். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுத்தேன். நாங்கள் விதவிதமான செய்திகளை புதிதான அர்த்தங்களோடு கேட்கிற மார்ஸ் மேடையில் அமர்ந்திருக்கிற கிரேக்க ஞானிகளைப் போல இராமல், எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீ சொல்லுகிற காரியங்கள் 2 வார்த்தையா இருந்தாலும் அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைத்தார். வசனத்தை பேசி நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வேலையில் உம்முடைய கரம் இருக்கட்டும், குடும்பத்தோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த செய்திக்கு இணங்கி போக, தேவன் இதன் மூலம் தன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்க கிருபைத்தார். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.